தினமும் செய்ய வேண்டிய கடமையில் வள்ளலார் 5வதா குறிப்பிடுவது என்னென்னா, பசி எடுத்துச்சுன்னா தாமதம் செய்யாமல் உடனே சாப்பிட்றணும். அதுவும் பார்த்திங்கன்னா அளவாக தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடித்த உடனே நல்ல நீர் குடிக்க சொல்கிறார். அது வெந்நீராக இருக்கிறது சிறப்புன்றாரு. சாப்பாட்டில் எந்த அரிசி எடுத்துக்கலான்ற போது வள்ளலார் முதன்மையாக குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான். அந்தமாரி கார அரிசி, புஞ்சை நிலத்தில் விளையிற அரிசி, இது தவிர வேறு எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. ஏன்னா புன்சை நிலத்தில் விளையிறலாம் பார்த்திங்கன்னா நீர் சத்து குறைபாடு உள்ளதாக இருக்கும். வள்ளலார் எப்பயும் மூலிகை தான் சொல்கிற மூலிகை கூட பார்த்திங்கன்னா நீர்நிலையை ஒட்டியே வளர மூலிகை தான் வள்ளலார் அதிகமாக குறிப்பிடுவார். அந்த மாதிரி சாதத்தை பார்த்திங்கன்னா அளவாக வேக வைக்கணும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, இல்லை அறவே கடவும் இருக்கக்கூடாது. வள்ளலார் ஏன் ஜீரக சம்பா அரிசி சொல்கிறாருன்னா, அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ஏற்படாது, அஜீரண கோளாறு எதுவுமே வராது. முக்கியமாக பார்த்திங்கன்னா செலினம் என்ற ஊட்டச்சத்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வளராமல் பார்த்துக்கும், மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். அது உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகம் சேர்ந்துடாமல் பார்த்துக்கும். அதனால் மாரடைப்பும் ஏற்படாது, நீரிழிவு நோய் ஏற்படுறதுலேருந்தும் தடுத்துரும். இன்னொன்று ஜீரக சம்பா அரிசி நம்ம அடிச்சோம் பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும். அதை நம்ம அளவாக சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின ஒரு உணர்ச்சி இருக்கும். அதனால் நமக்கு அடிக்கடி பசி எடுக்காது. அதனால் நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம்.